السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. உள்ளத்தின் இபாதத்துகள் என்ற இந்த தொடர்ச்சியிலே நாம் இன்றைக்கு பேச உள்ள இபாதத் அத்தக்தீம், முதன்மைப்படுத்துதல். அல்லாஹுவையும் அவனுடைய கட்டளைகளையும் அவனுடைய மார்க்கத்தையும் அவனுடைய வேதத்தையும் அவனுடைய தூதரையும் எல்லா விதமான தீர்ப்புகளிலும், வாழ்க்கையில் நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்ப்புகளிலும் இந்த விஷயங்களை முதன்மைப்படுத்துதல், ப்ரையாரிட்டைசேஷன். ஏனென்று சொன்னால், உலக வாழ்க்கை, நாம் மனிதர்களாக இந்த உலகத்திலே நடமாடும் பொழுது ஒவ்வொரு தினமும் நாம் செய்கின்ற ஒரு முக்கியமான காரியம் ஒரு விஷயத்தில் தீர்ப்பு செய்வது, ஒரு விஷயத்தில் முடிவு எடுப்பது. எல்லா செயல்களும் ஒரு முடிவின் வெளிப்பாடு. இன்னைக்கு எங்கே தொழுவணும், என்ன சாப்பிடணும், ஆஃபீஸுக்கு போகணுமா வேணாமா, என்ன வெளியிலேருந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணணும், எங்கே போகணும், எங்கே வரணும், எப்போ தூங்கணும், நம்ம செய்கின்ற எல்லா காரியங்களும் ஒரு முடிவின் வெளிப்பாடு. அந்த முடிவில், அந்த எடுக்கின்ற அந்த தீர்விலே அல்லது முடிவிலே அல்லாஹும் அவனுடைய மார்க்கத்தையும் முதன்மைப்படுத்தி எப்பொழுதுமே அந்த முடிவுக்கு வர வேண்டும். இதுதான் அத்தக்தீம். உதாரணத்திற்கு, நாளை முதல் இன்ஷா அல்லாஹ் ஒற்றைப்படை இரவுகள் இறுதி 10 ஆரம்பமாகின்றன. அந்த இறுதி 10 இரவுகளிலே நாம் தூங்கலாமா வேணாமா, தூங்கணும்னா எப்பொழுது தூங்குறது, தூங்கினா எப்பொழுது எழும்புறது, முழித்து கொண்டிருந்தால் அந்த முழிப்பில் என்ன செய்வது, எவ்வளோ நேரம் குர்ஆனை ஓதுறது, இது எல்லாமே எதை சார்ந்து முடிவெடுப்போம் என்று சொன்னால், அல்லாஹுடைய மார்க்கம், அல்லாஹுடைய வேதம், அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை, இதையெல்லாம் நம் கண்களுக்கு முன்பாக வைத்து அந்த முடிவுகளை எடுப்போம். இதுதான் அத்தக்தீம். இது வெறும் இபாதத்தில் கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தக்தீம் என்ற கூடிய இந்த இபாதத் வெறும் பள்ளிவாசல், குர்ஆன் ஓதுறது, நோன்பு நோக்கிறது, இரவில் கொண்டு நின்று தொழுகிறது, இதில் மட்டும் கிடையாது. வாழ்க்கையில் எடுக்கிற எல்லா முடிவுகளும் இந்த மார்க்கத்தை முன்னிறுத்தியே இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தௌபாவிலே மிக அழகாக ஒரு பட்டியலை போடுகின்றார். குல் இன் கான ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா வ திஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா வ மசாகினு தர்தௌனஹா. 8 விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் கூறுங்கள், உங்களுடைய தந்தைகள், உங்களுடைய மகன்கள், பிள்ளைகள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய மனைவி மக்கள், உங்களுடைய குழந்தை குட்டிகள், உங்களுடைய வியாபாரங்கள், நீங்கள் சேர்த்து வைத்திருக்கின்ற சொத்துகள், நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அல்லது பிடித்தமான வீடுகள், இது எல்லாமே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹுடைய பாதையில் போர் செய்வதை விட உங்களுக்கு பிடித்தமானவாக இருந்தால் ஃபதரப்பசு, அல்லாஹுடைய வேதனைக்கு நீங்கள் காத்து கொண்டிருங்கள். நாங்கள் எடுக்கிற எல்லா முடிவுகளில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன ப்ரையாரிட்டி பண்ணுறோம், எதை எடுத்து எதை நோக்கி நாம் முடிவுகளை எடுக்கின்றோம், எதை முன்னிலைப்படுத்துகிறோம், எதை தூக்கி பின்னாடி போடுறோம். முதன்மைப்படுத்தல் எல்லா காரியங்களிலும்
தீர்ப்பெடுப்பதற்கு முன்பாக, முடிவெடுப்பதற்கு முன்பாக எந்த விஷயத்தை நாம் முக்கியமாக கருத வேண்டும். இதுதான் அத்தகதீம். உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கின்றது, ஒரு ஜாப் கிடைக்குது. அந்த ஜாப் செய்கிறதுனால் ஒரு ஹராமான விஷயத்திலிருந்து எனக்கு வருமானம் வரக்கூடும் என்று ஒரு அச்சம் இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? அதை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும். அதே போல் ஒரு சைன் போடுறோம் ஒரு கான்ட்ராக்டில், அந்த சைனில் ஏதாவது ஒரு ஹராமான ஒரு காம்பனண்ட், ஒரு பார்ட் இருக்குது, இல்லை வட்டி என்ற மோசமான ஒரு ஹராமான ஒரு விஷயம் இருக்குது, இல்லை ஹராமாக்குன்னா ஏதோ ஒன்று அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்குதுன்னு சொன்னால் அதில் நம்ம கையெழுத்து போடலாமா? இது எல்லாமே நம்ம எடுக்கின்ற முடிவுகள். அந்த முடிவுகளால் நாம் உலகளாவிய விஷயங்களை சில எழுப்புகளை நாம் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். இந்த அக்ரிமெண்ட்டை நான் சைன் பண்ணலைன்னா உலகளாவிய நஷ்டம் ஏற்படலாம். இந்த ஜாபை நான் ஒத்துக்கலைன்னா, இந்த வேலை நான் எடுத்துக்கலைன்னு சொன்னால் உலகளாவிய இழப்பு ஏற்படக்கூடும் என்ற நிலை இருந்தாலுமே அல்லாஹும் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக அதை முன்னிலைப்படுத்தி, அதை முதன்மைப்படுத்தி நம்முடைய முடிவுகளை நாம் எடுக்க வேண்டும். ஒரு பிரயாணம் பண்ணுறோம், ஒரு பயணத்தில் போகிறோம். அந்த பயணத்தில் நம்ம என்னெல்லாம் பார்க்குறோம்? ட்ரெஸ் ஒழுங்காக பேக் பண்ணோமா, சாப்பிட்றதுக்கு எதாவது எடுத்தோமா, பஸ் லேட் ஆச்சா என்ன பண்ணுறது, ட்ரெயின் மிஸ் பண்ணுறோம் என்ன பண்ணுறோம். ஏன்னா இந்த பயணம் சார்ந்து நிறைய விஷயங்களை நம்ம பிளான் பண்ணுறோம். பேக்கப்புக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பிளான் பண்ணுறோம். இந்த பயணத்தின் போது, நான் பயணத்தில் இருக்கும் போது சுபோடைய நேரம் வருமே, இந்த சுப நான் எங்கே தொழுவேன்? நான் போகும்போது ஜொஹர் அசர் 2 வக்து என்னோட பயணத்தில் வருமே, ஜொஹர் எங்கே தொழுகிறது, அசர் எங்கே தொழுகிறது? அது சுருக்கி தொழுகிறதா இல்லை ஃபுல்லாக தொழுவணுமா? ஒது எங்கே பண்ணுவேன்? ஒது இங்கேருந்து பண்ணிட்டு போகலாமா, அங்கே மசா பண்ணலாமா? இந்த மாதிரியான விஷயங்கள் முதலில் யோசிக்க வேண்டும். பிறகு சாப்பிட்றது எங்க, தங்குறது எங்க, வர்றது எங்க, போகிறது எங்கெல்லாம் வரும், அதெல்லாம் பிளான் பண்ணணும். ஆனால் தயாரிப்புகளிலேயே சிறந்த தயாரிப்பு என்ன? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நான் எங்க இருந்தாலும் எப்படி கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜை பற்றி சொல்லும் பொழுது வதஸவது, தயாரிப்பு செய்து கொள்ளுங்கள். ஏன்? அந்த காலத்தில் ஹஜ்ஜுக்கு செய்வது நம்ம இப்போ 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் ஃப்ளைட்டில் போகிற மாதிரி கிடையாது. அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத். அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத். ஹஜ் என்பது குறிப்பிட்ட மாதங்களில் செய்யக்கூடிய காரியம். ஹஜ் எப்போ ஆரம்பிக்கும்? 8 துல்ஹிஜ்ஜால ஆரம்பிக்கும். முடிவது எப்போ? மேக்சிமம் 13 துல்ஹிஜ்ஜா. 8, 9, 10, 11, 12, 5 நாள். ஒரு நாள் எக்ஸ்ட்ராவை நம்ம இருந்தோம்னு சொன்னால் 6 நாள். முழுமையான ஹஜ் 6 நாள். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், குறிப்பிட்ட மாதங்கள் என்று சொல்கிறான். அந்த 6 நாள் ஏன்? அதுக்கு தயாரிப்பு, அதுக்கு வாகனம், அதுக்கு போகிறது, அதுக்கு வர்றது, உம்ரா செய்வது எல்லாம் சேர்த்து அந்த காலத்தில் பயணம் போகும்போது மாத கணக்கில் நம்மளே ஒரு 2-3 தலைமுறை மேலே போகிறோம்னா சொல்லுவாங்க கதை. நான் போட் ஏறி ஹஜ்ஜுக்கு போனேன், நான் ஷிப்பில் ஹஜ்ஜுக்கு போனேன், நான் இங்கேருந்து பாம்பேக்கு ட்ரெயினில் போயிட்டு பாம்பேயில் ஒரு கப்பலில் ஏறி இதெல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம். 2 தலைமுறை மேலே போனால், ரொம்பலாம் போக தேவையில்லை, 2 தலைமுறை மேலே போனால் அவங்க ஹஜ்ஜுக்கு எப்படிலாம் சிரமப்பட்டு போனாங்கன்னு நமக்கு தெரியும். அந்த ஹஜ்ஜில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தயாரிப்பை பற்றி பேசும் பொழுது வதஸவது, தயாரிப்புகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அந்த ஹஜ்ஜுடைய பயணத்துக்காக நீங்கள் தயாரிப்பை மேற்கொள்ளுங்கள். فإن خير الزاد التقوى, தயாரிப்புகளிலே சிறந்த தயாரிப்பு என்னது? தக்வா, அல்லாஹ்வுடைய இறையச்சம். இந்த கண்ணோட்டம் எல்லா விஷயங்களிலும் வர வேண்டும். உலகளாவிய விஷயமாக இருந்தாலும் சரி, மார்க்கம் சம்பந்தமான விஷயமாக இருந்தாலும் சரி, பொருளாதார விஷயங்களாகவும் சரி, எல்லா முடிவுகளிலும் அல்லாஹும் அல்லாஹுடைய மார்க்கத்தையும் முன்னிலைப்படுத்த வேண்டும். எல்லா விஷயத்திலும் அல்லாஹ் இதை சொல்லியிருக்கிறானா, அல்லாஹ் இதை அனுமதித்திருக்கிறானா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்திலே ஏதாவது ஒரு வழிகாட்டுதல் கொடுத்திருக்கிறாங்களா என்றதை முதலாக நம்ம பார்க்க வேண்டும். ஒரு மனிதன் வாழ்க்கையிலே சராசரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினருடைய வாழ்க்கை, அமாரு உம்மத்தி மா பைன 60 வ 70, என்னுடைய உம்மத்தினருடைய வாழ்க்கை காலம் 60க்கும் 70க்கும் மத்தியிலே, 60க்கும் 70க்கும் மத்தியில் 65 ஆவரேஜ். 2 நாளில் போயிடலாம், 100 வருஷத்திலும் போகலாம். ஆனால் ஆவரேஜ் 60-70 ஆண்டு காலம். அதில் பார்த்தீங்கன்னா திருமணம்
திருமணம் என்ற அந்த ஸ்டேஜ் வருவதற்கு முன்பாக 20-25 வருஷம் வாழ்வோம். அந்த 20-25 வருஷத்துல 15 இயர்ஸ் 15 வயசு கீழே இருக்கிறது சிறுவர் காலம், சைல்டுஹுட். அது அல்லாஹ்கிட்டயே அது கணக்கு இல்லை. 15 இயர்ஸ்க்கு இந்த பியூபர்ட்டிக்கு முன்னாடி உள்ள கணக்கு கிடையாது, சின்ன பிள்ளைங்க. அப்போ ஒரு 7-8 வருஷம் 10 வருஷம் தான் மேக்சிமம் ஞாபகம் நினைவு திரிந்து ஒரு 8-10 வருஷம் தான் நம்ம ஒரு இண்டிவிஜுவலா வாழ்றோம். அதுக்கப்புறம் பூரா அல்ஹம்துலில்லாஹ் ஒரு கணவன் மனைவியோடு சேர்ந்து அல்லது மனைவி கணவனோடு சேர்ந்தா வாழ்றோம். அந்த லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க? துன்கஹுல் மர்அத்து லி40. ஒரு மனைவி ஒரு பெண் 4 விஷயங்களுக்காக மணமுடிக்கப்படுகிறாள். லிமாலிஹா சொத்துக்காக, வலி ஜமாலிஹா அழகுக்காக, வலி நசபிஹா அவங்களோட குடும்ப கோத்திரத்துக்காக, வலி தீனிஹா அவளுடைய மார்க்கப்பற்றுக்காக. ஃபஃபர் பிதாத்தித்தீன் தரிபத் யதாக். மார்க்கம் உள்ள பெண்களை நீங்கள் பார்த்து முடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி பெற்றுவீர்கள். அப்போ உலக வாழ்க்கையில மெஜாரிட்டி யாரோட நீங்க சேர்ந்து வாழணும்ன்றதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலைப்படுத்துறது என்ன? ஃபஃபர் பிதாத்தித்தீன், மார்க்கப்பற்றுள்ள பெண், பேணுதலுள்ள பெண்ணை பார்த்து நீங்கள் மனம் முடித்துக் கொள்ளுங்கள். இந்த மாதிரி எல்லா விஷயம், சோஷியல் லைஃப், பப்ளிக் லைஃப், பிஸ்னஸ் லைஃப், ஃபேமிலி லைஃப், ரிலீஜியஸ் லைஃப், எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் எல்லா கண்ணோட்டங்கள்லையும் அல்லாஹும் அல்லாஹுடைய மார்க்கத்தையும் முன்னிலைப்படுத்தி முதன்மைப்படுத்தி நாம எடுக்கின்ற இந்த ஒவ்வொரு முடிவு தான் அத்தக்தீம். இது உள்ளத்துல அந்த ப்ரையாரிட்டி இருக்கணும். ஒரு சிறிய உதாரணம், ஒரு கிரிக்கெட் மேட்ச் போயிட்டு இருக்குது, தராவி நேரத்தில் போகுது, ஃபைனல் நினச்சிக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு ஒரு டிசிஷன், தராவி தொழுகிறதா இல்லை இந்த மேட்ச் உட்காந்து பார்க்குறதா. அந்த மேட்ச் பார்க்கறது கூடுமா கூடாது வேற சர்ச்சை. ஆனால் எதை நம்ம முதன்மைப்படுத்துறது? அல்லாஹுடைய மார்க்கம், பரிசுத்தமான ரமதான் மாதம், பெரிய இபாதத்து. அல்லாஹ் இதனால் எங்களுடைய பின் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு இபாதத்தா, அல்லது வீட்டில் உட்காந்து 2 மணி நேரம் டிவியில் ஏதோ ஒன்று பார்க்குறதா? எப்படி எதை நம்ம சூஸ் பண்ணணும்? முதன்மைப்படுத்துறது அல்லாஹையும் அல்லாஹுடைய மார்க்கத்தையும். எதுவுமே இல்லை அந்த நேரத்தில் தொழுதலாம், வேற வேலை கிடையாது, தொழுதலாம், அது முதன்மைப்படுத்துறது கிடையாது. இஸ்லாம் இஸ் நாட் யர் லாஸ்ட் ஆப்ஷன். எதுவுமே பண்ணுறதுக்கு இல்லை, சும்மா அந்த வெட்டியாக இருந்தால் அதனால பள்ளிவாசலில் வந்துட்டேன், வீட்டில் ஏதோ வேலை கிடையாது அதனால தொழுலான்னு வந்தேன், அப்படி கிடையாது. மற்ற விஷயங்கள் இருக்க, மற்ற செயல்கள் இருக்க, மற்ற பொறுப்புகள் இருக்க, இஸ்லாத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். இஸ்லாத்திற்காக எதையும் இழக்கிறதுக்காக தயாராக இருக்க வேண்டும். உலகத்திலேயே மிக சிறந்த பூமி எது? உலகத்திலே மிக சிறந்த பூமி எது? உலகத்தில் மிக சிறந்த பூமி எது? மக்கா, பைத்துல்லா, காபத்துல்லா என்று கூடிய மஸ்ஜிதுல் ஹராம் உலகத்திலே மிக சிறந்த பூமி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்காவே நீதான் இருக்கிறதுல சிறந்த பூமியில் சிறந்த பகுதி. அப்படிப்பட்ட அந்த மக்காவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு வெளியேறினார்கள். இருந்த இடம் அல்லாஹ்வுக்கு இந்த உலகத்திலே மிக பிடித்தமான இடம். முதலாக அல்லாஹ்வுடைய வழிபாட்டுக்கு கட்டப்பட்ட முதல் ஆலயம் காபா. அதையும் விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியேறினார்கள், ஹிஜ்ரத் செய்தார்கள். எதுக்கு? மார்க்கத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக. அப்போ மார்க்கத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக எதை வேணாலும் எழுக்கிறதுக்காக தயாராக இருக்க வேண்டும். இதுதான் அத்தக்தீம். நான் சொன்னது பெரிய விஷயம். பிறந்த வீட்டை, பிறந்த ஊரை விட்டு, பிறந்த மக்களை விட்டு, எல்லாத்தையும் விட்டு வெளியேறது மிகப்பெரிய வேலை. நம்ம அன்றாட வாழ்க்கை, இது வாங்கலாமா வாங்கக்கூடாதா, இங்கே வேலை செய்யலாமா வேலை செய்யக்கூடாதா, இது அணியலாமா அணியக்கூடாதா, இந்த சின்ன சின்ன விஷயங்களிலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? மார்க்கத்தை முதன்மைப்படுத்தி நம்முடைய முடிவுகளை எடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஹிதாயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.